இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். நேத்து விசிகானுடைய கட்சி மேடையில திருமாவளவன் அவர்களும், சத்யராஜும் சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. இன்னைக்கு அது சம்மந்தப்பட்டு பேசுறதுக்காக ஹரிஷ் அவர்கள் நம்மோட இணைந்திருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். நேத்து விசிகாவுடைய மேடையில திருமா பேசிய பேச்சுக்களை பார்த்தீங்களா? பார்த்தேன் நான். திருமாவளவன் அவர்கள் ஹிந்து அப்படிங்கிற வார்த்தையே சமீபத்தில் வந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தை கூட முடிச்சிருக்கிறத பார்க்கலாம். ஆமாம், அது மட்டும் இல்லை, நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. பட் என்ன ஒன்றுனா, பாஜக இப்போ நேற்று கொஞ்சம் 2-3 நாளைக்கு முன்னாடி நடத்திய அந்த முருகன் மாநாட்டை வந்து பார்த்து பயப்படுறாங்களோ விசிகா, திமுக எல்லாரும்? எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா வந்து மதுரை முருகன் மாநாட்டில் வந்து இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் கூட்டம் அதிக அளவில் இருக்கிறத பார்க்க முடியுது. பக்தர்கள் அதிக அளவில் கலந்துட்டு இருக்காங்க. 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அது ஒரு பயம் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு. திமுக கூட்டணிக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. ஒரு 8 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. அப்படிங்கிறப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி வந்து பாஜக சார்பில், அதாவது இந்து முன்னணி பாஜக நடத்துகிற ஒரு மாநாட்டில் வந்து இவ்வளோ பேர் கூடுறாங்க அப்படின்னா, அப்போது அவங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் உற்று நோக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால தான் மாநாட்டுக்கு பங்கேற்க வரவங்களை வந்து காவல்துறை அனுமதிக்காமல் பல்வேறு தடைகள் விதிச்சாங்க. அதை மீறியும் இவ்வளோ பேர் கூடியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால பயம் இருக்கத்தான் செய்யும். ஓகே, இப்போ திரும்ப வந்து மதம் இந்து அப்படின்றது மதம் இல்லை, அது வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு பின்பு வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றாரு. முருகன் வந்து தமிழ் கடவுள்னா இப்போ விநாயகர் யார் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இப்போ இவங்க சொல்கிற எல்லாமே இப்போது இவங்க வந்து ராமரை வந்து பிராமணர்கள் மட்டும்தான் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ராமர் சத்திரியர். ஆமாம், சத்திரியரான ராமரை வந்து எல்லாருமே கடவுளை ஏற்றுக்கிட்டு அவர் மாமிசம் சாப்பிட்ருக்காரு. ஆமாம் ஆமாம். ராவணன் வந்து பிராமணன், தமிழ் பிராமணன். ஓ, ராவணன் பிராமணன். ராவணன் தமிழ் பிராமணன். ராவணனை வந்து இவங்க கொண்டாட மாட்டாங்க. ஆனால் ராமரை கொண்டாடுறப்போ அவங்க வந்து பிராமணர்களுக்கான கடவுள் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து இவங்க முன்வைப்பாங்க. இதுதான் வந்து இந்த திராவிடம் அப்படின்னு சொல்லி திமுகவும் திகவும் வைக்கிற கருத்துக்களாக இருக்குது. அதை வந்து மேம்போக்காக கொண்டு போயிருக்கார் திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஹிந்து அப்படிங்கிற அந்த சொற்றொடர் வந்து இப்போ தான் வந்துச்சு அப்படிங்கிறாரு. இந்து மட்டும் இல்லை, கிறிஸ்துவத்துக்கான அந்த கிறிஸ்துவ மதம் பிறந்ததே வந்து கேரளாவில் வந்து அங்கே இருக்கிற ஃப்ரெஞ்சு நபர்கள் வந்து உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் தான் கிறிஸ்டியனிட்டியே உள்ளே வந்தது. முஸ்லீம்ஸும் இங்கே இருக்கிற முகலாய மன்னர்கள் படையெடுத்ததுக்கப்புறம் தான் முஸ்லீம் சமூகமே வந்து. இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து இந்திய நிலப்பரப்புக்குள்ளே கிறிஸ்தவம் இஸ்லாம் வந்தது சொல்கிறீங்க. அவர் ஹிந்துன்ற கட்டமைப்பை இங்கே உருவானுச்சு. அதுவும் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு சைவம் வைணவம்னு தான் இருந்தது. அந்த சைவமும் வைணவமும் வந்து ஒன்றா ஒரே இடத்துல வந்து எல்லாரையும் ஒன்றிணைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாடுக்காக தான் வந்து ஹிந்துவிசம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாங்க. ஓகே, மற்றபடி வந்து அது மதமாலாம் யாரும் பார்க்கல. அது வந்து சைவம் சைவைட்ஸ் வைணவைட்ஸ் வந்து 2 தரப்பையும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹிந்துவிசம்னு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ரைட். இவர் வந்து அதை மதமாக எடுத்துக்கிட்டு அது இப்போ தான் வந்திருக்கு. அப்படி பார்த்தா கிறிஸ்டியானிட்டி முஸ்லீம் சமூகம் முஸ்லீம் மதமும் இப்போ தான் வந்துச்சு. இவங்க படையெடுப்புக்கு அப்புறம் தான் வந்தது. இல்லை, இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் கவனிக்கணும். அவர் கிறிஸ்துவத்தை பின்பற்றக்கூடிய நபர். என்னை பொறுத்தவரை அவரே சொல்றாங்க. பாண்டியோட ஒரு பேட்டியில் அவரே சொல்லியிருக்காரு, நான் கிறிஸ்டியானிட்டி வழியில என்னுடைய குடும்பம் நானும் கிறிஸ்டியானிட்டி வழியை பின்பற்றுறோம். தேர்தலை போட்டிடும் போது ஹிந்து அப்படின்னு அதுதான் சொல்றேன். நீங்க வந்து கிறிஸ்டியானிட்டியா மாறிட்டீங்க, கன்வெர்டட் கிறிஸ்டியனா மாறிட்டீங்க. கன்வெர்டட் கிறிஸ்டியனுக்கு வந்து தலித் அப்படிங்கிற அந்த சொற்றொடை பயன்படுத்தக்கூடிய அதிகாரமே இல்லைங்கிறத ரிசர்வேஷன் கிடையாது, அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு அதிகாரமும் இல்லைங்கிறது உச்சநீதிமன்றத்தோட உத்தரவு. அதை மீறியும் நீங்கள் வந்து சட்டவிரோதமாக பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அதுக்கே உங்கள் மேலே வழக்கு போட்டால் உங்களுக்கு எம்பி பதவி காலியாக போயிடும். அப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் வந்து மதக்கலவரத்தை தூண்டும் விதமாக நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்குது. அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. ஓகே, இல்லை, நான் ஒரு விஷயம் கவனிச்சேன். என்னன்னா, ஹிந்துன்றது இப்போ உருவாக்குனது அப்படின்னா இப்போ தலித் அப்படின்ற ஒரு சமுதாயமே கிடையாது. அதுவும் நீங்கள் உருவாக்குனது. 2 தலித் வந்து சான்ஸ்கிரிட் சொல், கரெக்டு தானே? ஆமாம். ஸோ அதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னா, அப்போது பாஜக வந்து இங்கே மதத்தை வைத்து அரசியல் பண்ணுதுன்னா நீங்கள் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறீங்களா? அதாவது சமஸ்கிருதம் அப்படிங்கிற அந்த மொழியை வந்து இன்னைக்கு தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு குடும்பம் கருணாநிதியினுடைய குடும்பம். கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிற எல்லார் பேர்லையும் சமஸ்கிருதம் இருக்குது. ஓகே, உதயநிதி, இன்பநிதி அப்படின்னு வரிசையா, தயாநிதி, கலாநிதி வரைக்கும் எல்லாமே சமஸ்கிருதம் கலந்த பெயர்கள் தான். ஸ்டாலின்கிற பேர் கூட தமிழ் பேர் கிடையாது. அப்படியான சூழலில் நாங்கள் வந்து தமிழை கொண்டாடுறோம், தமிழை வந்து வாழ வைக்கிறோம். நீங்கள் தமிழை வாழ வைக்க வேணாம், தமிழை வந்து சாகடிக்காமல் இருந்தாலே போதும்.
தமிழ் தானாக வாழும். தமிழை வந்து நீங்கள் வந்து வாழ வைக்க வேண்டியது அவசியமே இல்லை. தமிழ் மொழி தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ் மொழி இருக்கத்தான் செய்ய போகுது. அதை வந்து நீங்கள் வாழ வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் புதுசாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அதை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்களே தவிர அதை வாழ வைக்கிறதுக்கு இது வரைக்கும் ஒன்றும் பண்ணதான் எனக்கு தெரியல. அதை வச்சு அரசியல் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து இந்துவிசம் பற்றி பேசுகிறது, சமஸ்கிருதம் பற்றி பேசுகிறது, இதெல்லாம் பியூர் பாலிடிக்ஸ். அதெல்லாம் இப்போ விசிகா தலைவர் திரும்ப வந்து பியூர் பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னா ஓகே, நம்ம ஏற்றுக்கலாம். சத்யராஜ் அதே மேடையில் ஏன்னுட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன மாநாடு நடத்தினாலும் இவருடைய மக்களை வந்து உங்களால் பிளவுபடுத்த முடியாது அப்படின்றாரு. குறிப்பாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. என்னென்னா, தமிழ் தேசியம் அப்படின்றது வந்து சாதியை ஒழிக்கணும், சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்போ திராவிடம் என்ன பண்ணுச்சுன்ற கேள்வி வருது இல்லையா? ஈவே ராமசாமி நாயக்கர் முதல்ல என்ன பண்ணாரு? அவருடைய பேருக்கு பின்னாடி நாயக்கருங்கிற பட்டத்தை தான் நீங்கள் இருந்தால் இவ்வளோ சாதி வெறி படிச்சு வந்ததா, படிச்சு கிடைச்சதா அந்த நாயக்கர் பட்டம். பெரியாருங்கிற ஒரு படத்தில் நடிச்சார்ல சத்யராஜ். சரி, ஈவே ராமசாமி நாயக்கருடைய வரலாற்று தெரிஞ்சுதானே நடிச்சாரு. அந்த நாயக்கருங்கிற பேரு அவர் படிச்சு வாங்க பட்டமா? இல்லை இல்லை. சாதியை இவங்க கொண்டாடுற பெரியாரே சாதியை ஒழிக்கல, சாதியை வளர்க்கத்தான் செஞ்சாரு. இல்லைங்க, இன்னைக்கு இருக்கிற திமுக காலத்துக்கு அப்புறம் அவரு தன்னுடைய சாதி வேணாம், இது வந்து ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குன்னு அது இழிவா நினைச்சு அதை தூக்கி போட்டாரு. குடும்ப சொத்துக்காக பிள்ளையார் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி இந்த பிள்ளையாரை வழிபட்ட நபர் பெரிய ஈவே ராமசாமி நாயகர். இல்லன்னு மறக்க முடியுமா? பெரியார் ஹிந்தி டியூஷன் நடத்தினாருன்ற வரலாறும் இருக்கு. ஆனா எல்லாமே ஒரு கட்ட முறை தானே. ஒரு தவறு செய்யறாரு, தவற உணர்ந்ததுக்கு அப்புறம் தவறு தெரிஞ்சு திருந்துறாரா இல்லையா? அதுதானே மனித தன்மை. திருந்தலைங்க. அவர் வந்து அவருடைய சொத்துக்காக மறுபடியும் அந்த பெயரை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு. ராமசாமி நாயக்கருங்கிறது அந்த குடும்ப சொத்து வாங்கணுங்கிறதுக்காக இந்த பேரை கடைசி வரைக்கும் பயன்படுத்திட்டு தான் இருந்தார். இல்லைன்னு கிடையாது. அவருடைய பயோகிராஃபிலேயே அதை தானே கொடுத்து வச்சிருக்காரு. அப்புறம் அதை எப்படி மறுப்பீங்க நீங்க? சரி, உங்களுக்கு வந்து பெரியாருடைய ஈவே ராமசாமி நாயக்கருடைய வரலாறும் தெரியல, நீங்க வந்து படத்துல அவருடைய பயோகிராஃபி சம்பந்தப்பட்ட படத்துல வச்சிருக்கீங்க, அப்பவும் உங்களுக்கு வந்து அவரை பத்தி தெரியல. சந்தர்ப்பவாத அரசியல் செய்யக்கூடியவர் ஈவே ராமசாமி நாயக்கர். இங்க இருந்து சத்யராஜ் அந்த வழியில தானே போயிட்டு இருக்காரு. இல்லைங்க, சத்யராஜ் மேடையில் அதைத்தானுங்க மணிவண்ணன் வந்து ஒரு படத்துல இவர் நடிக்க வச்சு காட்டிட்டார் இல்லைங்க. சந்தர்ப்பவாத அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் நீங்கன்னு காட்டிட்டார்ல மணிவண்ணன். மணிவண்ணன் வந்து திராவிட தலைவர். மணிவண்ணன் இன்னைக்கு திராவிடத்தை தூக்கி பிடிச்சாரு, அவர் வந்து தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிச்சாரு. மணிவண்ணன் திராவிட தலைவருங்கிறீங்க இன்னைக்கு உட்காந்துட்டு. மணிவண்ணன் உங்க எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போனார். நீங்க வந்து சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறீங்க, சந்தர்ப்பவாத சூழ்ச்சிகள் மூலமாக நீங்கள் வந்து தமிழர்களை பிளவுபடுத்துறீங்கிறத ரொம்ப அழகாக காட்டிட்டு பண்ணார் தன்னுடைய படத்தில். அவருடைய படத்தில் நடித்து நீங்கள் எக்ஸ்போஸ் ஆனீங்க. அப்போ கூட நீங்கள் இன்னும் திருந்தாமல் தான் இதே திராவிடர் கழகத்துடைய வரையை நீங்கள் பின்பற்றிட்டு போயிட்டுருக்கீங்களே தவிர இன்னும் உங்களுக்கு முழுசாக வரலாறே தெரியல. இஷ்டத்துக்கு நீங்கள் மேடை கிடைச்சா மைக் கிடைச்சா உளறது, மைக் கிடைச்சா உளறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி. நீங்கள் மைக் கிடைச்சா உளறீங்க அப்படின்னா அதுக்காக வந்து மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. திரும்ப இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. என்னன்னா, தேர்தல் அரசியல் வந்து நாங்கள் சீட்டுக்காக நாங்கள் போயிட்டு பேரம் பேசுறது கிடையாது, நாங்கள் நினைச்சோம்னா 234 தொகுதி நிற்கக்கூடிய வலு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு நிற்கட்டும். திமுகவுடைய அடிமையா அன்னைக்கு இருக்காங்கல்ல, திமுகவுடைய கொத்தடிமை கூட்டத்தில் ஒரு அங்கமா இருக்காரு. அப்படி சொல்லக்கூடிய வலதுசாரிகள்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாதுன்னா முதல்ல திமுக கூட்டணியோட வெளியில வரதுக்கு தைரியம் இருக்கா திருமாவளவனுக்கு? தைரியம் இருக்கா? அந்த திராணி இருக்கா? தெம்பு இருக்கா அவருக்கு? அப்படி பார்த்தா அதிமுக வந்து பாஜக கூட்டணி விட்டு வெளில வரதுக்கு தைரியம் இருக்கா? வந்தாங்கல்ல 2024 வந்து வெளியில வந்து தேர்தலை சந்திச்சாங்கல்ல. இப்போ நீங்க மறுபடியும் தனித்து ஒரு தேர்தலையும் சந்திச்சாங்க, சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக சந்திச்சாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தேசிய கட்சியினுடைய அங்கத்திலையும் கூட்டணியும் அங்கம் வைக்காம தனியார் தேர்தலை செஞ்சாங்க அதிமுக தன்னுடைய தலைமையில கூட்டணி அமைச்சு. உங்களுக்கு திராணியும் தெம்பு இல்லை, அதனால அதிமுக கூட்டணிக்கு வரல. நீங்க திமுகவுடைய வாழை பிடிச்சிக்கிட்டு நீங்க தொங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து கட்சியினுடைய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து திமுக கூட்டணியை தொடர போகிறீங்கிறீங்க. ஏன்னா வெற்றி தான் முக்கியம், மக்களை விட வெற்றி தான் முக்கியமும் பயணிக்கிறீங்க நீங்கள். உங்களுக்கு வந்து தலித் சமூக மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த திமுக ஆட்சியில் தலித் சமூகத்தினர் தவறான ஒரு குற்றச்சாட்டின் காரணமாக கூண்டில் ஏற்றப்பட்டாலும் திமுகவை கொண்டாடக்கூடிய இடத்துல திருமாவளவன் இருக்காரு. என்னங்க, நாங்க நிறைய இடத்துல வேங்கவேல் விவகாரத்துல அரசை கண்டிக்கிறோம், நாங்க நிறைய இடத்துல போராட்டம் பண்ணிருக்கோம். எங்க கண்டிச்சாரு? வேங்கவேல் விவகாரத்துல தலித் சமூக மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த சமூகத்தினர் தான் அது காரணம்னு திமுக அரசு. அதுதான் நாங்க சொன்னோமே, நாங்க மத்திய அரசு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய சிஐடி கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறோம், சிபிஐ கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் சொன்னாங்க. அதை வலியுறுத்தி போராட்டம் பண்ணுங்க. திமுக அரசு பண்ணாங்களேங்க. ஏங்க இவிஎம் மிஷினை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. அப்புறம் அதாவது இந்த இவிஎம் மிஷின் எதிர்த்து போராட்டம் பண்ணுறதெல்லாம் வந்து அது என்ன கேட்டால் தோல்விக்கான காரணத்தை தேடுற ஒரு இதாக தான் நான் பார்க்குறேனே தவிர, கார்த்தி சிதம்பரமே இதை சொல்கிறாரு, காங்கிரஸை சேர்ந்து கார்த்தி சிதம்பரமே இதை சொல்கிறாரு, தோல்விக்கான காரணம் தான் எதுங்கிறாரு.
ஸோ உங்களுக்கு காங்கிரஸ் தரப்புலேருந்தே இப்படியான ஒரு கருத்து வருது அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் அவர்கள் இவிஎம் மிஷினுக்காக நாங்கள் வந்து இவிஎம் மிஷினை எதிர்த்து போராடுறோம். வாக்குப்பெட்டி இருந்தப்போ வாக்குப்பெட்டியை தூக்கி மாத்தலையா? திருமங்கலம் தேர்தல் அப்போ வாக்குப்பெட்டி பல பாக்ஸ் மாறுச்சு, அது எல்லாருக்கும் தெரியும். அங்கே எந்த அளவுக்கு பண புழக்கம் இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி திமுக ஜெயிச்சது. அப்போது உங்களுக்கு வாக்குப்பெட்டி இருக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு வந்து வாக்குப்பெட்டி மாறுச்சு எல்லாம் இதாச்சுங்கிறப்போ உங்களுக்கு அதை விட இன்னும் பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இவிஎம் மிஷின்ஸ் இருக்குது. இப்போ பீகாரில் எலெக்ஷனில் வந்து மொபைலில் இருந்து ஓட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அவங்க. அது இன்னும் ஒரு பெரிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு. இதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயங்கள். நீங்கள் வந்து டெக்னாலஜி எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வந்து ஆதி காலத்தில் நாங்கள் அப்படியே தான் இருப்போம் அப்படின்னா, ஆதி காலத்தில் துணி போடாமல் இருந்தான் அப்படியே துணி போடாமல் நீங்கள் அலைய போகிறீங்களா? ஆபாசமாக பேசாதீங்க. இல்லை உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்டை நீங்கள் ஏற்றுக்கணும். டெவலப்மெண்ட் ஏற்றுக்க முடியாமல் நாங்கள் வந்து ஆதி காலத்தில் நாங்கள் பயணிப்போம் அப்படின்னா, ஆதி காலத்தில் இலையை மட்டும் போட்டுக்கிட்டு ஓடிட்டு இருந்தான் ரோட்டில். அது மாதிரி ஓடுவார் அவர் திருமாவளவன். அந்த மாதிரி நினச்சி பார்க்க முடியல. ப்ளீஸ் அடுத்து போய் நினச்சி பார்க்க முடியலன்னா அவர் அப்படி தானே நினைக்கிறாரு. சரி, ஆதி காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் நீங்கள் வந்து பெண்கள் முன்னேறணும், பெண்கள் எல்லாத்துக்கும் இது பண்ணணுங்கிறீங்க. ஆனால் எல்லாரையும் ஆதி காலத்துக்கு தள்ளுறீங்கன்னா அப்போ பெண் அடிமைத்தனத்தை நீங்கள் வரவேற்கிறீங்கன்னு தானே அர்த்தம். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்ல விசிகாவில். எங்கே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? பெண்களை கொச்சையாக பேசிகிட்டு இருக்காங்க. அது திமுக, நாங்கள் கிடையாது. விசிகாவில் ரொம்ப கொச்சையாக பேசிகிட்டு இருக்காங்க பெண்களை. தலித் சமூகம் தொடர்பாக கேள்வி கேட்டாங்கிறதுக்காக தலித் சமூக போராளி ஒரு பெண் போராளியை வந்து அவ்வளவு கேவலமாக கொச்சையாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சமூக ஊடகத்தில் அவ்வளோ கொச்சையான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு விசிகாவினரால். எங்கேயாவது நடவடிக்கை எடுத்துற அந்த விசிகா நிர்வாகிகள் மேலே கிடையாது. அதை பாராட்டுறாங்க விசிகாவினர். அப்போ உங்களுக்கு வந்து பெண்கள் மேலே அக்கறை இல்லை, பெண்களுடைய பாதுகாப்பு மேலே அக்கறை இல்லை, தலித் சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு மேலே அக்கறை இல்லை, தலித் சமூக மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு நீங்கள் பயணிக்கிறப்போ மக்கள் உங்கள் மேலேயும் எங்களுக்கு நீங்கள் முன்னேறினாலும் என்ன முன்னேறாட்டி என்னங்கிற கவலை எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதோட இவங்களுடைய வரலாறு முடிஞ்சது. ஓகே பிரதர், பொறுத்தது பார்ப்போம். திருமாவளவன் எப்படி வந்து அத்துமீறி அடங்க மறுத்து திமிரி எழ போகிறாரு அப்படின்னு. ரொம்ப நன்றி பிரதர். நன்றி.